24,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,200 ஃபர்ஸ்ட் லெவல். இந்த 24,200 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணதுன்னா 24,400 வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. Hi Mr. Karthik, good evening. Good evening. Last week நீங்க சொன்ன லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள். ஓகே, கேளுங்க. எல்லாருக்குமே கோல்டு வந்து ரொம்ப விருப்பமான ஒண்ணு. எல்லாரும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கோல்டு வந்து லைஃப் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. அஸ் அ இன்வெஸ்டரா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? இந்த டைம்ல கோல்ட வாங்க வேண்டாங்கிறதா என்னுடைய அட்வைஸ். எப்போ வாங்கலாம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர் கிராம் வந்து 9,000 சம்திங் வந்திருக்கு. மேபி கண்டிப்பா இன்னும் 7,000 இல்லை 6,000 6,500 போகும். பட் இமீடியட்டா போகுமானா போகாது. மேபி 1 year 2 years ஆர் 6 monthல கூட போறதுக்கான பாசிபிள் இருக்கு. அந்த டைம்ல நீங்க கோல்டை பை பண்றீங்கன்னா பெட்டர் ஐடியா. ஏன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் சீப்பஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைமில் வாங்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் ஆகும். இந்த வீக்ல நடந்த காஷ்மீர் அட்டாக்னால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் மார்க்கெட்டுக்கு. இந்த ஒரு அட்டாக்னால இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் வரத்துக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அதனால வார் வந்துச்சுன்னா டெஃபினட்டா எக்கனாமிக் லெவலாக இருக்கும், எல்லாமே நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து மார்க்கெட்டும், ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான ஸ்டடியாக இல்லை. ஏன்னா மார்க்கெட் கீழே போகலாமா மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்டடியான ஒரு மூளை இல்லாதனால இப்போ இது ஒரு நமக்கு பேட் நியூஸ். ஏன்னா வார் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து எக்கனாமிக் வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு லெவலில் எதிர்பார்க்குறோன்னா அதை விட இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதை நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் இந்த வீக் நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட். மேபி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய வந்து நம்ம கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும். டெஃபினட்டாக வார் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து கீழே தான் போகும். லாஸ்ட் 2 to 3 வீக்ஸா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த இன்சிடென்ட்னால அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரே திங்க் பண்ணுறோம், மார்க்கெட் வந்து வார் வந்துச்சுன்னா டவுன் ஆகும் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்து அவங்களும் கண்டிப்பாக வந்து பை பண்ணதை வந்து செல் பண்ண பார்ப்பாங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேர்ல்டே வந்து இந்த சுச்சுவேஷனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வித்ட்ரால் அதிகமாக இருக்கும். அதுவும் ரீசனாக இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் வந்து செல் பண்ணுவாங்க, அண்டு எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக இறங்குறதுக்கான பாசிபிள் தான் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த டிசிஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னா நம்மளுடைய டேரிஃப் ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய நியூஸ் நமக்கு. அது 90 days ஸ்டாப் பண்ணதுனால மார்க்கெட் என்னாச்சு, ஃபாஸ்ட்டாக பாசிட்டிவாக ரெக்கவர் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ மேபி கம்மிங் வீக் எப்படி இருக்கும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆக்ஷனை பொறுத்து தான் வித்ட்ரா பண்ணுவாங்களா இல்லை வந்து எகெயின் பை பண்ணுவாங்களா அப்படிங்கிற கண்டிஷன் தெரியும். இந்த சிச்சுவேஷன்ல அஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டரா என்ன பண்ணணும்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த சிச்சுவேஷன்ல ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த வீக் டெஃபினட்டாக வெயிட் பண்ணணும். 2 நியூஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். என்னன்னா, ஒன்று இந்த வார், இந்தியா பாகிஸ்தானோட வார் என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது தெரியல. 2வது டேரிஃப், இது 90 daysல எகெயின் கம்பேக் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி குளோபலாகவே வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 2 நியூஸுமே நமக்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடியது. 2மே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் சொல்ல முடியும். அதனால வந்து என்னன்னா, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டெட் ஃபண்டில் பார்க் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை மாற்றுங்க. எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு வந்து மந்த்லி தான் பர்ச்சேசிங் பண்ண போகிறோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் பண்ணுறது பெட்டர். ஸோ இது வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்கமிங் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதோட லெவல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அப்கமிங் வீக் 24,000
170 பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,300 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 24,430 இது வரைக்கும் போகலாம். பாசிட்டிவாக பிரேக் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நெகட்டிவாக பிரேக் ஆகுது அப்படின்னா 23,900 பிரேக் ஆச்சு அப்படின்னா 23,750 ஃபர்ஸ்ட் லெவல், 750யும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,650 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு. பை. ஓகே கார்த்திக், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.